வணக்கம், வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இன்று பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு. ஆசிரியர் தகுதி தேர்வு அனைவருக்கும் கட்டாயம், யார் யாருக்கு கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா அதிரடியாக முதல்ல கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பால் யாருக்கு பாதிப்பு அப்படின்னா, இப்போ 1,00,000 ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாதிப்படைகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க ஆசிரியர் பெருமக்கள் பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெட் தேர்வு அப்படின்னா என்ன, முதல்ல நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கணும். இந்த டெட் எக்ஸாம் எப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டெட் எக்ஸாம் கல்வி உரிமை சட்டம் 2009 அடிப்படையில் தான் முதல்ல பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இந்த செக்மெண்ட்டே உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. இது 2009 இந்த சட்டத்தின் அடிப்படையில் 2011 அறிமுகம் செய்து 2012 முதல் நடைமுறைக்கு படுத்து வருது. அப்போ சார் இப்போ யார் சார் இதில் பாதிப்பு அடைகிறாங்க அப்படின்னும் போது, 2012 அப்புறம் இந்த டெட் தேர்வு மூலமாக எக்ஸாம் எழுதி உள்ளே வந்தவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. அதுக்கு முன்னாடி பணி அமர்த்தப்பட்ட ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய 2012க்கு முன்னாடி பணி அமர்ந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செக்காக தான் இருக்குது. என்ன சார் செக் அப்படின்னா, மீண்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் மட்டும்தான் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கிறவங்களுக்கும் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ போகிற போக்கில் பார்த்தா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, தனியார் பள்ளிகள் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அப்படின்ற நிலைமை வரும் சூழ்நிலை இருக்குது. அது எப்போ வரும் அப்படின்னா, இப்போ வராது, அடுத்த ஆண்டுகள் இல்லை வரும் ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தனியார் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர் இருந்தாலும் நமக்கு என்ன, இந்த தகுதி தேர்வை கிளியர் பண்ணாதான் நம்ம ஆசிரியர் அப்படின்ற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வரும். ரைட், ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் நான் பார்க்கும்போது யாருக்கு பாதிப்பு அப்படின்னும் போது, பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா 2 பேராக இருக்குவாங்க. யார், ஏற்கனவே ஆசிரியராக இருக்கவங்க, இப்போ மாணவர்களாக இருக்கவங்க. என்ன சார் புரியல அப்படின்னா, இப்போ 2011க்கு முன்னாடி நமக்கு இருந்த செக்மெண்ட்டு பழைய, நமக்கு ஏற்கனவே இருந்த ஆசிரியர்கள் பொறுத்த வரைக்கும் பழைய பாடத்தை படிச்சிருப்பாங்க. இப்போ புதுசாக பாடம் நடத்தினாலுமே ஏன்னா எக்ஸாம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமாக பயமாக தானே இருக்கும். அப்படின்னும் போது இந்த பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் இந்த 75 நாள், இந்த டெட் எக்ஸாம் வரதுக்கு 78 நாள் இருக்குன்னா ஒரு 75 நாள் தான் இருக்குது. இப்போ இந்த 75 நாளில் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க பாடம் நடத்துவாங்களா, அவங்க உட்காந்து ஃபஸ்ட்டு படிப்பாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பாதகமாக பார்த்தோன்னா இந்த ஒரு செக்மெண்ட் இருக்கும். ஏன்னா இங்கே பாதிக்கப்படுவது மாணவர்கள். ஏன்னா யாராக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஜாப் செக்யூரிட்டி தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதன் அடிப்படையில் எல்லா ஆசிரியர்களும் எதை தான் பார்ப்பாங்க, அவங்க சேஃப் ஆக தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த வார்த்தை சொல்லும்போது கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுச்சு, ஏங்க நீங்கள் வேலையில் இருங்க, 2 வருஷத்துக்குள்ளே இந்த டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க, அப்படி கிளியர் பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, விஆர்எஸ் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த ஒரு ஆசிரியர் இருந்தாலும் பண்ணுவாங்க, நம்மளாக இருந்தாலுமே அந்த பணியை தக்க வைத்து என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்கான வேலையை தான் மூவ் பண்ணுவோம். அப்போ அதன் அடிப்படையில் தான் நடக்கும். சரிங்க சார், இந்த டெட் எக்ஸாம் 2 வருஷத்தில் நான் கிளியர் பண்ணோம். எனக்கு டெட் எக்ஸாம் எப்போலாம் நடக்குது, 2023 டெட் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2025 இப்போ தான் நடக்குது. எக்ஸாமே 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குது. அப்படின்னும் போது நாங்கள் இப்போ கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விகள் பார்த்தோன்னா அரசு தரப்பில் பார்த்தோன்னா, நம்ம அந்த ஆசிரியர் தரப்பில் பார்த்தோன்னா கேள்விகள் பயங்கரமாக இருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு கொடுத்துருக்கிற டைமே 2 வருஷம் தான். சரி, இப்போ தான் இந்த தீர்ப்பே வந்திருக்கு. இந்த டெட் எக்ஸாம் பார்த்தோன்னா நவம்பர் 15, 16 பார்த்தோன்னா சொல்லிட்டீங்க, பேப்பர் 1 ஆகட்டும் பேப்பர் 2 ஆகட்டும். அப்போ நீங்கள் சொன்னது அடிப்படையில் எங்களுக்கு இன்னும் கால டியூரேஷன் பார்த்தோன்னா 75 நாள் தான் இருக்குது. இந்த 75 நாளில் நாங்கள் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் தரப்புன்னு சொல்கிறாங்க. இதே முரண்பாடான நம்ம டீம் ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, சார் என்ன சார் இவங்க இது மாதிரிலாம் சொல்கிறாங்க, இதை தானே சார் ஸ்டூடெண்ட்டுக்கு இவங்க பாடமாக நடத்துகிறாங்க, அப்போ இத்தனை நாள் இவங்க என்ன சார் பாடம் நடத்துனாங்க, அப்போ இவங்களுக்கு தகுதி இல்லை தானே சார், அப்போ அதனால் இவங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறது தப்பு இல்லை சார், தப்பு, அப்போ இவங்க கவர்மெண்ட்டு சரியாக தானே சார் சைடுன்ட்டு இவங்க சைடு ஒரு தரப்பு நாரத்தையும் சொல்கிறாங்க. அப்போ எப்படி நீங்கள் நியாயப்படுத்தினாலுமே அரசு ஒரு விஷயத்த சொல்லிடுச்சு. என்னென்னு சொல்லிடுச்சுன்னா, எல்லாருக்கும் என்ன தகுதி தேர்வு கட்டாயம் சொல்லிடுச்சு. இதுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றத்தில் இருந்துச்சு கேஸ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி இப்போ உச்சநீதிமன்றத்தை ஃபைனல் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம போகலாம், அப்பீல் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அதை யோசிக்கிறத தவிர்த்து இருக்கிற நாட்களை தெளிவாக பயன்படுத்தி நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுற வழியை பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம இன்னைக்கு இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, 55 வயசுக்கு, அதாவது 5 வருஷம் கடைசி பண்ணினா, இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது, நான் எனக்கு 10 வருஷம் பண்ணியிருக்கு. நான் படிக்கும்போது என்ன படிச்சிருப்பேன், நான் இந்த சூழ்நிலை இப்போ 50 வயசில் இருக்கிற மனுஷனை திருப்பி நமக்கு என்ன சிலபஸ், டெட்டோட சிலபஸ் என்ன, 5 சப்ஜெக்ட் படிக்கணும். இப்போ நமக்கு ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய எந்த சப்ஜெக்டில் படிப்பாங்க, அவங்க ஜென்ரலாக படிக்கும்போது சயின்ஸை படிப்பாங்க, தமிழ் படிப்பாங்க, மேக்ஸ் படிப்பாங்க. அப்போ சைக்காலஜின்னும் போது இங்கிலீஷ் ஆசிரியராக இருந்தால் இங்கிலீஷ் படிப்பாங்க. அப்போ இந்த 2 சப்ஜெக்டை புதுசாக படிக்கிற மாதிரி தான் ஆகுது. அப்போ இதுக்கு என்ன அவங்களுக்கு அந்த செக்மெண்ட் எடுக்கிறதுக்கு எப்படி டைம் எடுக்கும், அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் டைம். இதனால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் ஏறத்தாழ 1,00,000 ஆசிரியர்களாக இருப்பாங்க. இந்த சட்டம் உள்ளே வந்ததுனால என்ன சாதகங்கள் அப்படின்னும் போது, நாடு முழுவதும் ஒரு தரமான கல்வி எல்லாருக்குமே கிடைக்கும். அது உள்ள திறமையான ஆசிரியர்கள், என் நாட்டில் இருக்கிற மொத்த பேருமே
திறமையான ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு கௌரவமாக வந்து சொல்லிக்கலாம். ஆசிரியர்களோட கற்றல் திறன் மேம்படும். கண்டிப்பாக வந்து இவங்க இங்கே நமக்கு சமூக ஆர்வலர்கள் சொல்லும்போது, சார் டெட் எக்ஸாம் மாதிரி வருஷம் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சுட்டிங்கன்னா அவங்களும் படித்த மாதிரி ஆகிடும். நம்ம வந்து இன்றைக்கி தனியார் பள்ளிகளை நோக்கி இப்போ மாணவர்கள் போகிறதுக்கு காரணம் என்ன, இங்கே சரியில்லைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, நான் தரமான ஆசிரியர்களை வச்சுருக்கேன், இதுக்கப்புறம் ஏன் நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்ற அளவுக்கு கவர்மெண்ட் ரெடி ஆகிடுச்சு. அப்போ என்னன்னா அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னும் போது ஆசிரியராக நம்ம என்ன பண்ணி ஆகணும், ரெடி தான் ஆகிடணும். திருப்பி நம்ம மேல்முறையீடு போகலாம், அதை பண்ணலாம், இது பண்ணாலும் அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த பாயிண்ட்டுக்கு பார்த்தா வந்துட்டாங்க. எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். 1,00,000 பேர் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். 1,00,000 பேரில் 20,000 பேர் 30,000 பேர் எழுதுனா அந்த ஃபைனல் செக்மெண்ட்டில் இருப்போம். இதில் பாதகம் அப்படின்னும் போது யாருக்கு பாதகமாக இருக்க போதுன்னா 1,00,000 ஆசிரியர்கள் கண்டிப்பாக பாதிப்பு தான். இதனால் வரைக்கும் ஏதோ நம்ம பண்ணியிருப்பாங்க, அந்த செக்மெண்ட் எப்படியோ போயிருப்பாங்க, இந்த இருக்கிற காலத்தை நம்ம அப்படியே போயிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு செக்மெண்ட் வைக்கும்போது எல்லாருக்கும் ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு அவங்க பாடம் நடத்துவாங்களா, இல்லை அவங்க உட்காந்து படிப்பாங்களா? இப்போ இந்த எக்ஸாமுக்கு போகிற ஆசிரியர்களுக்கு அவங்க லீவ் போட்டு போயிட்டாங்கன்னா அந்த மாணவர்களுக்கு வந்து யார் வந்து பாடம் நடத்துறது இப்படின்ற ஒரு விஷயம்லாம் பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெட் எக்ஸாம் அப்படின்ற எக்ஸாமில் இது பொதுவாக நடத்தாமல் அந்தந்த சப்ஜெக்ட் வெல்விஷராக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், இப்போ நான் வந்து தமிழ் டீச்சராக இருக்கிறேன்னா எனக்கு நீங்கள் தமிழ் எக்ஸாம் மட்டும் வச்சு அதில் நான் வந்து எங்களுக்கு தனித்தேர்வெல்லாம் வைங்க, அந்தந்த ஆசிரியர்களோட தகுதி திறனை வந்து மேம்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து தேர்வுகள் வைங்க, அதை ஆண்டுதோறும் கூட வைங்க, அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமூக ஆர்வலர்களும் பார்த்தோன்னா வந்து கருத்து நமக்கு யூடியூப்பில் போடும்போது கீழே வந்து கமெண்ட்ஸே பார்த்தோன்னா அதை தான் போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து இந்த விஷயம் செய்கிறது கவர்மெண்ட் செஞ்சது ஒரு நல்ல விஷயம் தான் சார், அதை நாங்கள் எந்த வித குறைமும் செய்யலை. ஆனால் இந்த விஷயம் செயல்படுத்தும் செயல்பாடுகளில் ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தெளிவாக பார்த்தோன்னா அவங்களோட கோரிக்கைகள் பார்த்தோன்னா முறையாக வச்சுருக்காங்க. அப்போ இதன் அடிப்படையில் நமக்கு தெரிய போது என்ன விஷயம்னா, கண்டிப்பாக டெட் தேர்வு எல்லாரும் எழுதியாகணும். இப்போ என்ன இதில் ஒரு குண்டு தூக்கி போடுற புது விஷயம் என்னென்னா, 2 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்களா, இனி தனியார் பணிகளை நம்ம பணி ஆற்றுனாலுமே நமக்கு எந்த செக்மெண்ட் தேவை, நமக்கு கட்டாயமாக எந்த தேவை இருக்கும், நமக்கு டெட் எக்ஸாம் கிளியர் பண்ண ஆசிரியர்கள் தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இனி வரும் காலங்கள் இருக்கும். அதனால் பிஎட் முடிச்சிருக்கேன் நம்ம பசங்களை யாராக இருந்தாலுமே என்ன பண்ணுங்க, கட்டாயம் இந்த டெட் எக்ஸாம் எழுதுங்க. ஒன்றும் போர்ஷன்லாம் ரொம்ப பெருசாக இல்லை, நீ பாட்டு சொல்லிட்டு போயிடுவ கண்ணா, பெருசு இல்லை சிறுசு இல்லைன்ட்டு. உண்மையாக தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா 150 கேள்விகள் கேட்குறாங்க. 150 கேள்விகளில் ஒரு 50% கேள்விகள் எளிமையாக தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே நம்ம போராட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க சார், மற்ற மாநிலங்கள்லாம் நமக்கு கட் ஆஃப் பார்த்தோன்னா கம்மியாக வச்சுருக்காங்க, நம்ம மாநிலங்களில் அதிகமாக இருக்குது. 90 கேள்விகள் வச்சுருக்காங்க. அந்த 90 கேள்விகள் வைக்காமல் 75 கேள்விகள் வைங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் பல்வேறு கோரிக்கைகள் வச்சுருக்கீங்க. இப்போ அரசு பார்த்தோன்னா வந்து இதை வந்து முறைப்படுத்தும். ஏன்னா மத்திய அரசு கொண்டு வந்தபோது இந்த தேர்வுக்கு வந்து பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி எவ்வளோ சொன்னாங்கன்னா 90 கேள்விகள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஆட்சி வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 83 மார்க் இருந்தால் போதுன்ற மாதிரி அவங்க ஒரு செக்மெண்ட் எடுத்தாங்க. இப்போ தமிழக அரசு சரி ரைட்டு நம்ம ஒரு புது சட்டத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம், நம்ம அதை ஆசிரியர்கள் யாருக்குமே பாதிப்பு இல்லாமல் செய்யலாம். சரி அவங்களும் ரொம்ப நாளாக கேட்குறாங்க. மற்ற மாநிலங்கள் உதாரணத்துக்கு எடுத்துகிட்டா ஆந்திராலையும் பார்த்தோன்னா வந்து 75 தான் வச்சுருக்காங்க. அதனால் நம்ம ஆசிரியர்கள் பயனடைகிற மாதிரி 75 வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டு வச்சு சாதகப்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் என்ன, நான் படித்து தான் ஆகணும், தேர்வு எழுதி ஆகணும், சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஆகணும். சரிங்களா, அதை வந்துட்டு வச்சுட்டு இன்னும் 75 நாள் தாராளமாக இருக்குது, தாராளமாக படிக்கலாம். முதல்ல நம்புங்க, எதுக்கு பார்த்தோன்னா பயப்படாதீங்க, விஷயம் எளிமையானது தான். ஈஸியாக வந்து சிம்பிள் என்னன்னா நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும். அப்போ ஜெயிக்கணும்னா படித்து தான் ஆகணும். ரைட்டுங்களா, நமக்கு இது இனி வரும் காலங்களில் எப்படி போகுது எப்படி வருது எல்லா விஷயத்தை ஃபுல்லாமே தெரிஞ்சு கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.